சங்கீதா அவர்கள் ரீசென்ட்டா விஜய்க்கு எதிரா நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. அந்த ஒரு நோட்டீஸ் அனுப்புறதற்கு காரணமே, அவரது பையன் சஞ்சய் அவர்கள் தான் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக டிவோர்ஸ் கேஸ் ஒண்ணு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல ஹியரிங்க்கு காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில 2வது முறையாக இடைமனு தாக்கல் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதில விஜய் அவர்கள் தன்னை நீலாங்கரை வீட்ல அனுமதிக்கல அப்படின்னும், அனுமதிக்க வேண்டி எனக்கு பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் சங்கீதா விஜய் அவர்கள் அந்த ஒரு நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நோட்டீஸ சங்கீதா விஜய் அவர்கள் அனுப்ப சொன்னதே அவரது பையன் சஞ்சய் அவர்கள் தானாமா. சங்கீதா அவர்களோட சேர்ந்து தான் அவரது பையன் சஞ்சய் மற்றும் அவங்களோட பொண்ணு திவ்யா சாஷா 2 பேருமே லண்டன்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்ல இவரு வந்து ஃபிலிம் ரிலேட்டடா படிக்கிறாரு. சங்கீதா அவர்கள் வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யா சாஷா ஹையர் ஸ்டடீஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் இவங்க 3 பேரும் லண்டன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா? ஆனா விஜய் அவர்களோட இந்த ஒரு போக்கு பிடிக்காம தான் அவங்க வந்து எல்லாருமே லண்டனுக்கு போயிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் அவர்களுக்குமே அவங்க அப்பாவோட மிகப்பெரிய ஒரு கோவத்தில தான் இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகிரும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த நேரத்தில, இது அடுத்த கட்டத்த நோக்கி போயிருக்கு. திவ்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொல்லியிருக்காங்க கேட்கல. சஞ்சய் அவர்கள் சொல்லியும் கேட்கல. சங்கீதா அவர்கள் விஜய டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை முடியும்னு எதிர்பார்த்திருந்தா, விஜய் அவர்கள் சங்கீதாவ நீலாங்கரை வீட்டுக்கு அனுப்பல. ஸோ இதனால சஞ்சய் அவர்கள் லீகலாவே நம்ம போலாம். நீங்க அந்த ஒரு வீட்டுக்கு போகணும். அதில உங்களுக்கும் உரிமை இருக்கு. ஸோ நீங்க தான் பார்த்தீங்கன்னா கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சங்கீதா அவர்கள்ட்ட சொல்லி 2வது முறையாக மனு போட சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு எதிராக மனு போட சொன்னதே அவரது பையன் சஞ்சய் தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இதை இன்னும் நம்பும் வகையில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் விஜய் அப்படின்னு இருந்தத விஜயை ரிமூவ் பண்ணிட்டு ஜேசன் சஞ்சய்னு மட்டும் அவரோட சோசியல் மீடியா பேஜில வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சஞ்சய் அவர்களுமே விஜய் அப்போஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த ஒரு விஷயம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ராதிகா சரத்குமார் அவர்களோட நடிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்பில் வந்திருந்த படம் தான் தாய் கிழவி. இந்த ஒரு படம் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராதிகா சரத்குமார் அவர்களோட துள்ளலான நடிப்பு, டைரக்டரோட சூப்பரான ஒரு டைரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் படத்துக்கு பண்ணியிருந்த ப்ரொமோஷன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று தாய் கிழவி படம் கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ரிலீஸுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு டேட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த டேட்டை மாற்றிருந்தாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலுமே படத்தோட திரைக்கதையும் சரி, அதை கொண்டு போன விதமும் சரி, ராதிகாவோட நடிப்பும் சரி, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை இந்த படம் வாங்கியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட ரெஃபரன்ஸை அள்ளி தெளிச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரிசல்ட் இன்னைக்கு 50 கோடி வசூல் கொடுத்துருக்கு. ராதிகா சரத்குமார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, சிவகார்த்திகேயன் கமலை போலவே சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னொரு சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த லாபம் மறுபடியும் அவருக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னாங்க. அவங்க சொன்னது போலவே சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.